லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். This award is presented to Shakti. Alumni award meeting. Ma? அக்கா அம்மா. என்னம்மா? என்னடி? அம்மா, நாளைக்கு சக்தி அக்காக்கு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு அவார்ட் தராங்கம்மா. அவார்டா? சக்திகா? ஆமாம்மா. இத பத்தி சக்தி எதுவுமே நம்ம கிட்ட சொல்லலையேம்மா. சொல்லுவா. பஞ்சாயத்து அது இதுன்னு நாம செஞ்சது கொஞ்ச நஞ்சமா. அதான் அவ கோவமா இருக்கா. கொஞ்சம் பொறுத்து போலாம். அவளை பத்தி உனக்கு தெரியாது. நான் சக்தின்னு பாசமா கூப்பிட்டா போதும், உருகிடுவா. நீங்களே பாருங்களேன், அவளே வந்து சொல்லுவா. மா, லாஸ்ட் 10 வருஷத்துல அந்த காலேஜ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லயே நம்ம அக்கா தான் பெஸ்டாமா. அவ படிப்பை பத்தி கேட்கணுமா? என் பொண்ணுக்கு அவார்டு கொடுக்காம வேற யாருக்கு கொடுப்பாங்க? ஒண்ணு கவனிச்சியா? இவ்வளவு படிக்கிறாள்ல, ஆனா ஒரு நாளாச்சும் மெஸ்ஸில வேலை பார்க்கும்போது முகம் சுளிச்சிருக்காளடி அவ. இதெல்லாம் இந்த காலத்துல யாரடி செய்வாங்க? அம்மா கடவுளே, என் 3 பொண்ணுங்களும் 3 முத்துங்க மாதிரி. என் பொண்ணுங்களால எப்பவுமே எனக்கு பெருமை தாண்டி கிடைக்கும். துர்கா, அவ வரத்துக்குள்ள இந்த லெட்டரை உள்ள வச்சிரு. அவளே வந்து சொல்லட்டும். ஓகேமா. கொண்டு போய் வை. ஏய், இப்படி வா. என்னம்மா இவ எதுவுமே சொல்லாம போறா? ஏய், நாளைக்கு தானே அவார்டு தராங்க, சொல்லுவா இரு. அப்புறம் நாம நாளைக்கு காலேஜுக்கு போவோம். அதனால நாளைக்கு மத்தியானம் சாப்பாடு இல்லைன்னு போர்டை வச்சிரு. நாம 3 பேருமே சீக்கிரமா போயிடுவோம். என் பொண்ணு அவார்டு வாங்குறத கண்ணு குளிர பார்க்கணும். அவ்வளவுதான். சக்தி அக்கா அவார்டு வாங்குறது அம்மாக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாத்தியாக்கா? பின்ன இருக்காதா? ஆனா ஒண்ணு மட்டும் புரியல, இப்ப வரைக்கும் ஏன் நம்ம கிட்ட எதுவுமே சொல்லாம இருக்கா? புரியல. ஏய், என்னடி நீ இன்னும் கிளம்பலையா? மா, ரெடி ஆயிட்டே இருக்கேம்மா. எப்பவுமே இப்படிதானா? போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. சரிம்மா. மா, என்னம்மா இந்த புடவை எப்படி இருக்கு? உனக்கு என்னம்மா அந்த அம்மன் மாதிரி லட்சணமா இருக்க. பொங்கலுக்கு முன்னாடி சக்தி எனக்கு வாங்கி கொடுத்தா. சரி, அவ ரெடியாய் வரட்டும், நாம சக்தி கூடவே போயிடலாம். சரிம்மா. அங்க யார் யாரெல்லாம் வராங்க, என் பொண்ணை பத்தி என்ன பேசிக்கிறாங்க, என் பொண்ணு மேடையில ஏறி எப்படி பிரைஸ் வாங்குறான்னு எல்லாமே ஒண்ணு விடாம நான் பார்க்கணும். யமுனா, அந்த மனுஷன் வருவார்ல? யாரு? அப்பாவா? ஆமா, அவர் அங்க வரணும். அங்க வந்து பார்க்கணும். என் வளர்ப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சக்தி மா, சொல்லுமா. என்ன சொல்லணும்? இப்ப ஏதோ அம்மானு கூப்பிட்டியே,
கொஞ்சம் தள்ளிக்கோ. ம். இப்ப என்ன ஆச்சு? ஒன்னும் ஆகல. அவ என் பொண்ணு, நல்லா படிச்சா, அதுக்கு அவார்டு வாங்க போயிருக்கா. நான் போய் அதை பார்த்து என்ன செய்ய போறேன்? அவ எப்ப ஜெயிச்சாலும், எங்க ஜெயிச்சாலும், நான் இருந்தாலும் இல்லைனாலும், நான் அதை பார்த்தாலும் பார்க்கலனாலும் அது எனக்கு பெருமைதான், சந்தோஷம்தான். அவ ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சா, இப்போ அவார்டு வாங்குற. இதுல நாம அங்க போய் என்ன பண்ண போறோம்? ஒருவேளை நாம அங்க கூட்டமா சேர்ந்தா அவளுக்கு இடைஞ்சலா இருக்குமோ என்னமோ. அதனாலதான் அவ சொல்லாம போயிருப்பா. இதுல என்ன தப்பு இருக்கு? எடி, இப்ப நம்ம மெஸ்ஸ பூட்டிட்டு அங்க போய் நின்னோம்னா குடும்பத்தை தூக்கி நிப்பாட்டு வாங்குற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எப்படியோ என் பொண்ணுங்க நீங்க எல்லாரும் ஜெயிச்சு சந்தோஷமா இருந்தா எனக்கு போதும். நீங்க ஜெயிக்கிற ஒவ்வொரு தடவையும் நானே ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும். வாங்க போய் மெஸ் வேலையை பார்ப்போம். மத்தியானம் சாப்பாடு கிடையாதுன்னு போர்டு போட்டேன்ல, அதை முதல்ல எடுத்துடுங்க. ஹாய்ங்க. வாங்க உள்ள போலாமா? ஏங்க என்னங்க எங்க பார்த்தாலும் உங்க போட்டோ போட்டு ஃப்ளெக்ஸா வச்சிருக்காங்க. டாப்பர்னா சும்மாவா? அதுவும் அலுமினி டாப்பர். ஏங்க கலக்குறீங்க போங்க. ஏய் சக்தி, எப்படி இருக்க? ஹே தீபிகா, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி. ஆமா, இவர் யாரு? இவர் என் ஃப்ரெண்டு. ஓ, உனக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கா? சூப்பரா இருக்காரு. கங்க்ராச்சுலேஷன். Thank you. சரி பாய் டி. பை வரோம். பை. டீ சாப்பிடலாமா? சாப்பிடலாங்க. வாங்க. ஏங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் அட்டெண்ட் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்னாச்சுங்க? எல்லாரும் அவங்க ஃபேமிலியை கூட்டிட்டு வந்திருக்காங்க. எனிவே
எனக்காக நீங்களாவது வந்திருக்கீங்களே. ஆமா, நானே கேட்கணும்னு நினைச்சேன். எங்கங்க அம்மா தங்கச்சி யாரும் வரலையா? நான் சொல்லல. என்னங்க நீங்க? ஏங்க எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனு, அவார்ட்லாம் வாங்க போறீங்க, அவங்களாம் எப்படிங்க? நீங்க இப்போ ஒரு ஃபோனை பண்ணி வர சொல்லுங்க எல்லாரையும். கப்பை கொடுங்க, ஃபோன் எடுத்து பண்ணுங்க. சரி, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. இன்னும் ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன். ஃபோனை அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. மிஸ்ல வேலையா இருப்பாங்க. சரி, நீங்க ஒன்று பண்ணுங்க, நீங்க இங்கே இருங்க, நான் போய் எல்லாரையும் கூட்டு வந்துடுறேன். ஏங்க வேண்டாம், நீங்க போயிட்டு வரதுக்கு டைம் ஆயிடும். அதுக்குள்ள எனக்கு அவார்டு கொடுத்துட்டா அப்புறம் நீங்களும் இல்லாம போயிடும். அப்படியா? அவங்க ஃபோனை பார்த்துட்டு கூப்பிடுவாங்க. வெயிட் பண்ணலாம். என்னங்க? ஹாய் லவண்யா. சரி நான் வரேன். ஹாய் பூஜா. என்னடி உன் அலுமினி மீட்டிங்க்கு என்னெல்லாம் வர சொல்லியிருக்க? தனியா இருக்க போர் அடிக்குதுடி, அதான் வர சொன்னேன். சரி வா. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்க இல்லையா? ஓகே சார். அவங்களோட ஒவ்வொருத்தரோட ஐடி கார்டு செக் பண்ணி உள்ள அனுப்பி. சரிங்க சார். நில்லுப்பா, ஐடி கார்டு போ. போமா. இவங்களையும் கூட்டு போறேன். இவங்க என் ஃப்ரெண்ட் தான். சரிம்மா போ. போலாமா? இவரு என் ஃப்ரெண்டு. அப்படியா? சரி போங்க. வாங்க. உட்காருங்க. இல்லைங்க பரவாயில்ல, நீங்க இங்க உட்காருங்க, நான் பின்னாடி எங்கேயாச்சும் உட்காந்துக்கிறேன். எதுக்குங்க? நம்ம இங்கே உட்காரலாம். இல்லைங்க பரவாயில்லைங்க, நீங்க உட்காருங்க, நான் பின்னாடி போறேன். வாங்க உட்காருங்க. எங்க வேணாங்க, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேங்க. உட்காருங்க. ஏய் பூஜா, என்னடி ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஏ பூஜா, என்ன ஆச்சு? இல்ல ஒண்ணும் இல்லடி, ஒரு நிமிஷம் இருடி. சை வேற சை வேற
எப்படிமா இருக்கு? பரவாயில்லடா. ஏயா காலேஜ் செம்ம பெருசு, இங்க நடத்துற ஃபங்க்ஷனையும் செம்மையா பண்ணுவாங்க போல இருக்கே. பின்ன நம்ம பையன் படிக்கிற காலேஜ்னா கெத்து வேணாமா? கெத்தா? நான் நல்லா இருக்கேன். நல்லாதாம்மா இருக்கு. நல்லாதான் இருக்கு. வாங்கப்பா போலாம். உனக்காக தான்டா போட்டுட்டு வந்தேன். வா சீக்கிரம் வாங்க. டேய் என்னடா இது? இத பார்க்க தான் வந்தோமா? ச்சே. ச்சே. என்ன ஆச்சுடி? Are you alright? கொஞ்சம் சும்மா இருடி. ஆமா ஒரு நிமிஷம். ஏங்க இருங்க, ஏன் கட் பண்றீங்க? பேசுங்க. இல்லைங்க பரவாயில்ல, நான் அப்புறம் பேசிக்கிறேன். பேசுங்க, பரவாயில்ல. ஹலோ ஹலோ, நான் ஃப்ரெண்டோட வெளியே வந்திருக்கேன். சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காத, அப்புறம் பண்றேன். மா ஊறுகாய் கொடுங்கம்மா. மா ஊறுகாய்மா. அம்மா என்னம்மா? இல்ல இந்நேரத்துக்கு அங்க விழா ஆரம்பிச்சிருக்கோம்ல, எல்லாரும் கை தட்டிட்டு இருப்பாங்கல்ல. நம்ம சக்தி மேடையில ஏறி பரிசெல்லாம் வாங்கியிருப்பாளா? அம்மா இவ்ளோ நீ ஆசைப்படுறேன்னா நம்ம நேர்லயே போய் பார்க்கலாம்ல. ஆமாம்மா, நம்ம அக்கா அவார்ட் வாங்குறத நாம பார்க்காம வேற யார் பாப்பா? அதானே, அவ கூப்பிட்டு தான் நாங்க போகணுமா? நானா போனேன் என்ன வர வேண்டாம்னு சொல்லுவாளா? அவளை கேட்டா நான் ஸ்கூல்ல சேர்த்தேன், இல்ல அவளை கேட்டா நான் காலேஜ்ல சேர்த்திருக்கேன். இல்ல நான் ஒரு முடிவெடுத்துட்டேன். கிளம்புங்க, நாம இப்பவே கிளம்பலாம். கிளம்புங்க. ஏய் எல்லாத்தையும் எடுத்து வைங்கடி. நீ என்ன அங்க உட்கார்ந்துட்டு இருக்க? வா. வரேம்மா. வாடா யமுனா. வா வா வா. எவ்வளவு ஆச்சுமா? காசெல்லாம் வேணாம், இன்னைக்கு உனக்கு ஃப்ரீ. ஆறுமுகம் நீ கிளம்பு, என் பொண்ணு அவார்டு வாங்க. கிளம்பு கிளம்பு. சரி. தப்பு பண்ணிட்டேன்டி. ச்சே, நாம அப்பவே முடிவு பண்ணி போயிருந்திருக்கணும். யமுனா, ஒருவேளை நாம அங்க போறதுக்குள்ள அவ விருது வாங்கி முடிச்சிருப்பாளா? மா அப்படிலாம் எதுவும் நடக்காது, நீ முதல்ல கிளம்பு வா. காலேஜ் ஃபங்க்ஷன்னா பெரிய பெரிய ஆளுங்க வருவாங்க, பேசுவாங்க, பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் நாம இந்த அவார்ட் தருவாங்க. ஏய், இங்க இருந்து காலேஜுக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆட்டோல போனா ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். ஆட்டோல போனா 3/4 மணி நேரமா ஆகும்? மா இப்ப இப்படி பேசிட்டே இருந்தா இங்க இருந்து போறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். வாமா போய் சாவி எடு. சரி சரி, சாவி எடுக்கிறேன். ஐயோ, சாவி எங்க இருக்கு? இதோ இங்க இருக்கு. வாமா. துர்கா இவ லைட் ஆஃப் பண்ணு. மா ஏய் யமுனா, வா போலாம். வாங்க வாங்க வாங்க. எங்க பார்த்தாலும் இவ மூஞ்சா இருக்கு. ஏண்டா இவதான் அவார்டு வாங்குறாளா? ஏண்டா இது காலேஜா? யாருக்கு அவார்டு கொடுக்கணும்னு உங்க காலேஜ்ல இருக்கிறவங்களுக்கு விவசாயம் இல்லையா? இந்த துப்பு கெட்ட காலேஜ்ல போய் இந்த ஆள் ஒன்னு சேர்த்திருக்கான் பாரு, இந்த ஆளை சொல்லணும். நல்லா படிக்கிற பசங்க தான் மம்மி அவார்டே கொடுப்பாங்க. அப்போ நீ நல்லா படிச்சு தொலைய வேண்டியதானே? என்ன கொல்ல உனக்கு? பாரு, அவ டெய்லி சோத்துக்கே சிங்கி அடிக்கிறா. அவ போட்டோ இங்க வரைக்கும் வந்திருக்கு. நீ கேக்குறது எல்லாம் நான் டான் டான்னு வாங்கி கொடுக்கறேன். ஆனா படிப்பு மட்டும் உனக்கு சுத்தமா வரல. முட்டாள் முட்டாள். அவன் கேட்டதெல்லாம் வாங்கி வாங்கி கொடுத்ததுனாலதான் அவன் இப்படி இருக்கானா என்னமோ. ஏய், இங்கே நின்று இப்போ என்ன பிரச்சனை? நம்ம பையன் படிக்கிற காலேஜில் ஃபங்க்ஷன்னு கூப்பிட்ருக்காங்க, வந்தாச்சு. காலேஜில் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போமே. வா புஷ்பா. படிச்சா மட்டும் போதுமா? இவன் இங்க என்ன கிழிக்கிறான்னு தெரியல. விடு புஷ்பா. வீட்டுக்கு வா, உனக்கு வெச்சுக்கிறேன். வாங்க டாடி. ஹாய்டா. ஹாய் மச்சான். போயிட்டு வந்துடுறேன். ஓகேடா. வாங்க மம்மி. வா போங்கம்மா. வாமா.
வாமா. போயா. வாங்க டாடி. போலாம்ப்பா. என்னுடைய வா பேரண்ட்ஸ். புஷ்பா. கூட்டு போப்பா போங்க. வாங்கப்பா. மம்மி வாங்க. ஆ, அப்பாவை உள்ள கூட்டிட்டு போ. எனக்கு ஒரு வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். இப்போ எங்க எங்க போற? மம்மி போறீங்க? சொல்றேன்ல, நீ போ, நான் வரேன். சரி நீ வாடா. இங்க வாங்க. ஆ, ஏய் என்ன பண்ற புஷ்பா? என்ன எல்லாத்தையும் சொல்லணுமா? உள்ள போ, கூட்டிட்டு போடா. ஆ, போங்க. வாங்க போலாம். ஏப்பா வாங்கப்பா. போ போப்பா போ. அப்பா இங்க உட்காருவோம். வாங்கப்பா. செக்யூரிட்டி, ம் என்னம்மா? கொஞ்சம் வாங்களேன். என்னன்னு சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் அவசரம், வாங்க. ஒண்ணும் பயப்படாதீங்க, வாங்க. என்னம்மா என்ன விஷயம்? எனக்கு உங்களால ஒரு வேலை ஆகணுமே. வேலையா? என்னம்மா வேலை? இருங்க. அவளை நீங்க உள்ள விடக்கூடாது.